அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணத்தை கேட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது சரியானதா என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தனக்கு எப்போது மரணம் வரும் என்பதையோ மற்றவர்களுக்கு எப்போது மரணம் வரும் என்பதையோ எந்த மனிதராலும் நாம் முன்னரே அறிந்து கொள்ள முடியாது. இவருக்கு இப்போது மரணம் வராது என்று கருதும் அளவுக்கு இளமையுடனும் உடல் நலத்துடனும் கவலை ஏதுமின்றி காணப்படும் எத்தனையோ பேர் யாரும் எதிர்பாராத வகையிலும் விபத்துகளிலும் திடீரென்று மரணித்து விடுகின்றனர். இத்தகையோர் மிகவும் அரிதாகவே உள்ளனர். பெரும்பாலானவர்கள் இவ்வுலகில் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவித்து படிப்படியாக தளர்ச்சி அடைந்து மரணிக்கின்றனர். இயற்கை மரணம் அடையக்கூடியவர்கள் தமக்கு மரணம் விரைவில் வந்துவிடும் என்பதை இவர்கள் அன்றாடம் உணரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றனர். திடீரென மரணிப்பவர்களுக்கு கிடைக்காத நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கின்றது. மரணம் நெருங்கிவிட்டதை இவர்கள் உணர்வதால் கடந்த காலங்களில் செய்ய தவறிய காரியங்களை செய்து முடிக்கவும் கடந்த கால தவறுகளை சரி செய்யவும் இவர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகின்றது. மரணத்தின் அறிகுறிகளை காணும் இன்னும் சிலர் சீக்கிரம் நாம் மரணித்து விட்டால் நல்லது என்று சில வேளை நினைப்பார்கள். முதுமையின் காரணமாக மற்றவர்களுக்கு பாரமாகி சொந்த பந்தங்கள் கூட அலட்சியப்படுத்துவதை காணும் போது ஏன் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். இறைவன் சீக்கிரம் என்னை மரணிக்க செய்து விடு என்று பிரார்த்தனை செய்தும் விடுவார்கள். எந்த நிலையிலும் யாரும் மரணத்தை இறைவனிடம் கேட்க கூடாது, மனதால் அதற்கு ஆசைப்படவும் கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக உங்களில் யாரும் மரணிக்க ஆசைப்படக்கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால், இறைவா நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரை என்னை வாழவை, நான் மரணிப்பது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை மரணிக்கச் செய் என்று மட்டும் கூற என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கான காரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி உள்ளார்கள். ஒரு மனிதருக்கு மறுமையில் நன்மை செய்ய இறைவன் நாடினால் இவ்வுலகிலேயே அவருக்குரிய தண்டனையை முன்கூட்டியே அளித்து விடுவார். ஒரு மனிதருக்கு மறுமையில் அல்லாஹ் தீமையை நாடினால் அவருடைய பாவங்களை நிலுவையில் வைத்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு தீர்ப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இறை நம்பிக்கையுடைய ஆணும் இறை நம்பிக்கையுடைய பெண்ணும் தமது விஷயத்திலும் தமது பிள்ளைகள் விஷயத்திலும் தமது செல்வங்களிலும் தொடர்ந்து துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் அவர்கள் மீது எந்த குற்றமும் மீதம் இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகில் நாம் வாழும்போது ஏற்படும் துன்பங்களுக்கு பகரமாக இறைவன் நமக்கு மறுமையில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எனவே நோய் நொடி, முதுமை, குடும்பத்தாரின் அலட்சியம், உடல் உபாதை மற்றும் மன உளைச்சலின் காரணமாக நாம் மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது. மறுமையில் நமக்கு கிடைக்க உள்ள தண்டனையை குறைக்க இறைவன் நமக்கு தந்துள்ள பரிகாரம் என்று துன்பங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.